வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெர்லின் மம்மி. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாலிட் ஃபுட் அதாவது திட உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 10 விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த 10 இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான நல்ல உணவு பழக்க முறையை கொண்டு வரலாம். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எத்தனை முறை ஃபீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான். உங்கள் குழந்தை 6 மாதத்தில், அதாவது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை திட உணவுப் பொருட்கள் கொடுத்தா போதும். அது வந்து நாள் ஆக ஆக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 to 7 மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை திட உணவுப் பொருட்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதே போல் 7 to 8 மாதத்துக்கு அது 2 அதிகரிச்சிருங்க. 8 to 9 மாதத்துக்கு அது 3 அதிகரிச்சிருங்க. அப்படி 3 அதிகரிக்கும் போது ஒரு ஸ்நாக் ஐட்டமும் கூட சேர்த்துக்கோங்க. 9 to 10 மாதத்துக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க உங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பாடும் 2 முறை ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்களோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான். ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்பவே தண்ணி மாதிரி, ஏன்னா அது வரைக்கும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால் மட்டும் தான் குடிச்சிருப்பாங்க. அதனால நல்லா தண்ணி மாதிரி நைஸாகவோ சாஃப்டாகவோ அரைச்சி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 8-9 மாதத்துக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் செமி சாலிடாக வர மாதிரி, 10 மாதத்துக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே அவங்க சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திட உணவுப் பொருட்கள் கொடுத்து பழக்கிடுங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஈஸியாக செட் ஆகுவாங்க. ஏன்னா அந்த 10 மாதங்கும் போது நீங்கள் எல்லாம் பழக்கிட்டிங்கன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக பழகக்கூடிய திறன் நிறைய இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த 10 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாமே திட பொருள் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. அதே போல் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட், ஒரு குட்டி ஸ்பூனில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதிகரித்து ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கும் போது கம்மியான அளவுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எப்போவுமே டே டைமில் ஃபீட் பண்ணுங்கள். நைட் டைமில் புது ஃபுட் எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா பகலில், அதாவது காலையில் மதியம் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் புது ஃபுட் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபுட்னால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வசதியாக இருக்கும். ஏதாவது பேட் அலர்ஜி அந்த மாதிரி தான் வந்துட்டாலும் ஈஸியாக நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் நைட் டைம் வந்து நீங்கள் அந்நேரத்துக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு ஓடிட்டு வந்துட்டுருக்கணும். அதனால நைட் டைம் எப்போவுமே வந்து ஆல்ரெடி பழக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொடுங்க. டே டைமில் மட்டும் புதுசான உணவுப் பொருட்கள் கொடுங்க. அதுக்கடுத்து 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க எப்போ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, ரொம்ப பசியாக இருக்கும்போது, பயங்கரமாக விளையாட்டு மூடில் ரொம்ப கிராங்கியாக இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து நார்மலாக பசி இருக்கணும், ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ரொம்ப விளையாட்டு மூடு இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டு மூடு இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் கொடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க, உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ரொம்ப பசிக்க வச்சு கொடுத்திங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேணான்னு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப பசிக்க வச்சும் கொடுக்காதீங்க. நார்மலாக நல்ல பசி இருக்கும்போது, நார்மலாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னாவே ஓகே தான். எல்லா திட உணவுப் பொருட்களுமே பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து அலர்ஜி தரக்கூடிய பொருட்கள், இன்னொன்று வந்து அலர்ஜி இல்லாத பொருட்கள். அரிசியாலான சாப்பாடு, கிரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி தராத உணவுப் பொருட்கள். அந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வேறு ஒன்று கூட ட்ரை பண்ணலாம். அதுவே அலர்ஜி தரக்கூடிய உணவுப் பொருட்களான முட்டை, மீன், கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் புதுசாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 நாளைக்கு அந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அடுத்த 2 நாளைக்கும் சேம் முட்டை மட்டும் கொடுங்க. புதுசாக எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்கும்போது ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸாக கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் வேறு ஃபுட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா எந்த ஐட்டம்னால வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்காது இல்லையா? அதனால இந்த 3 நாளுக்குள்ளே எக்கு கொடுத்தீங்கன்னா எக்கு மட்டும் கொடுங்க. மறுபடியும் ஃபிஷ்ஷு கொடுத்து, மறுபடியும் கடலைப்பருப்பு கொடுத்து அப்படி கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா எதனால் பிரச்சனை வந்ததுன்னு தெரியாமல் போயிடும். அதனால இந்த 3 நாள் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலர்ஜி தரக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கும்போது 3 நாள் கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைனா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஸ்டேஜில் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எகைன் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது 6th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்ற டைமாக பார்த்து ஃபீட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுவீங்க இல்லையா? அந்த டைம்லேயே குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களாக சாப்பிட்றத பார்த்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு ப்ராப்பராக உட்கார வச்சு ஃபீட் பண்ணுங்கள்.
அப்படி ஃபீட் பண்ணும்போதுமே கூட சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து சாப்பிட வச்சிங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 7th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற உணவுகளையே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொடுக்கலாம். கலரான பவுல்ஸில், அப்படி இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கக்கூடிய பவுல்ஸில், அப்படி இல்லாட்டி அந்த சாப்பாட்டையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அடுக்கி வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு பொம்மையை சாப்பிட போகிறோமா அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது 8th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபீடிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கணும். நான் வந்து ஃபீடிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ஐட்டம்ஸ்லாம் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது இடையில தண்ணி கேட்குறாங்கன்னு எந்திரிச்சு ஓடுறது, டவல் வேணும்னு எந்திரிச்சு ஓடுறது, அந்த மாதிரி இடையில போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். எல்லாமே ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க சப்போஸ் தண்ணி வேணால் இமீடியட்டாக எடுத்து கொடுக்கலாம். ஒரு காமாக ஒரு அமைதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, அதுக்கு மேலே வேணாம்னு சொல்கிறாங்கனாலும் தாராளமாக விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது 1 வயசு வரைக்குமே இந்த சாதங்களோட உங்களோட தாய்ப்பாலையோ அல்லது ஃபார்முலா மில்கையோ கொடுத்துட்ருப்பீங்க. அதனால அவங்களுக்கு அந்த சாதமே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஓகே, விட்டுருங்க. அப்படி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டாங்கனாலும் தாராளமாக நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா தாய்ப்பால் சப்போர்ட் இருக்க வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. தாய்ப்பாலில் ஓரளவுக்கு எல்லா நியூட்ரிஷனுமே கவர் ஆகிடும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணான்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு எகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஃபுல்லாக வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு போட்டு திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால பின்னாடி எப்போவுமே சாப்பிடாமல் போயிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எப்போவுமே குழந்தைங்களுக்கு சாதம் திணிக்காதீங்க. போதும்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு வேளைக்கு நீங்கள் கொடுக்குற உணவு வந்து ஒரு 2-3 வேளைக்கு பிரித்து கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக திணிக்கிறது மூலிமா அவங்களுக்கு சாப்பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக செய்யாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீடிங் ஹேபிட் வரணும் அப்படின்னா எப்போவுமே குழந்தைங்கள சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சேரோ டேபிளோ போட்டு உட்கார வச்சு அப்படி உட்கார வச்சு ஃபீட் பண்ணி ஆரம்பிங்க. ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்தாவே குழந்தைங்களுக்கு தெரியணும் நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் கொண்டு வந்தீங்கன்னா பின்னாடி வந்து சாப்பாடு கொடுக்கும்போது ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்கார வச்சு டவல் போட்டு இந்த மாதிரிலாம் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வேணும்னா நீங்கள் ஹை சேர் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓகே, வீட்டில் இருக்க நார்மல் குட்டி சேரோ டேபிளோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீழே தரையில் கூட ஒரு இடத்துல உட்கார வச்சு நீட்டாக டவல் போட்டு இப்படி தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி ஹேபிட் இப்போ இருந்தே கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு தனி வீடியோவாக பண்ணுறேன். அந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் கொடுக்கலான்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா என்னோட சேனலோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். என்னோட சேனல் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமையும் என்னோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோட பாப்பாவுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறன்ற எல்லா லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு உபயோகமான தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.